அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சாம்ராட் ஆன்மீகம் டிவியின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர், மக்கள் ஜோதிடர் என் ஸ்ரீ ராஜ்குமார், திருக்கோவிலூர். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு அப்படின்னா, முழுமுதல் கோள்களின் முதல் தலைவன் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போ அந்த ஆதித்யனை நம்ம வழிபட்டாவே போதும். நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், மற்ற விக்கிரகங்கள்லாம் கல் விக்கிரகம், சூரியன் மட்டுமே கல்வி விக்கிரகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை பிடித்தால் கல்வி கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லா விதமான சௌகரியமா வாழணும். அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம், உயிர் ஜனிக்கவும் உயிரை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரே கிரகம் எதுனா சூரியன் மட்டும்தான். அந்த ஆதித்யனை தொற்று தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரியன் இப்போ ஒரு மாதத்துல இப்போ ஜோதிடராகி நான் எனக்கு சொல்றேன்னா, ஒரு மாதத்தில் சூரியனை வைத்து தான் லக்னத்தையே குறிக்கிறோம். இப்போ நம்ம இனி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தை மாதத்துக்கு வந்துட்டோம். இப்போ சூரியன் மகரத்துக்கு வந்துட்டார். அவர் வந்த நாளைத்தான் நான் பொங்கலாவே கொண்டாடுறோம். மகர சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடுறது காரணம் என்ன? முழுமுதற் கடவுள், அவரை தான் வழிபடணும். தமிழ் மாதம் இதுவாதான் இருக்குன்றதுலாம் அது அடுத்த விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், வழிபாட்டை மட்டும் எடுத்துக்கணும். தை தான் முதல் மாதமா இருந்திருக்குமான்னு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. நம்மை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டுமா? அதாவது ஆன்மீகம்ங்கிறது நான் போய் கோயில் பூஜை பண்றதுல நித்தம் அன்றாடம் ஆதவனை தரிசித்தால் போதும். காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வதே மிகப்பெரிய பரிகாரம். இதன் வாயிலாகும் ஒரு ஆலயத்துக்கு சென்று வரணும் அப்படின்னீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போகணும்னு இல்லை, சென்னையில் மிக உங்களுக்கு அருகாமையிலேயே ஆலயம் அமைந்துள்ளது. வரும் நாட்களில் வரும் அடுத்த தொடரில் உங்களுக்கு அதுக்கான முகவரியோடு கொடுக்குறேன். அங்கு சென்று நீங்க உட்கார்ந்து பாருங்க, ஒரு அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்கள் மனம் லைக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அங்கு தீர்வு உண்டு. இதன் அடுத்த தொடர்ந்து வரும் பகுதிகளில் நம்ம இதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.